சத்தம் கேட்குது. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாக்கு தத்தம் படிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு. ஆபிரகாமை பற்றிய வசனம். அவங்களுக்கு சீட்டு ஒரு சேர் கொடுங்கம்மா, ஒரு சேர் போடுங்க தம்பி. முன்னாடி வா. இந்த பக்கம் வந்துரு பாப்பா. நல்லா இருக்கு, அழகு இடம் நல்லா இருக்கு, ஃபேன்லாம் இருக்கு. இங்க வா. இந்த பாப்பா கன்னியாகுமரியிலேருந்து களியக்கா விலை இங்கே வேலைக்காக வருகை தந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. உபவாச ஜெபத்தில் மற்ற ஜெபங்கள்லாம் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுகிறது. தாய் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருக்கிறாங்க இல்லையா, ஒரு சிஸ்டர், ஒரு அம்மா, அப்பா ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போய்விட்டார். இருக்கிறாரு. ஏன்னா அம்மா மட்டும்தான் சொல்லிச்சு, அப்பாவை பற்றி தனியாக இருக்கிறார். அதுதான் அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகல, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உரியவராக இருக்கிறார். இப்ப மாத்திட்டேன் பாப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமலையில சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு. ஆபிரகாமே, உன்னுடைய விசுவாசம் எனக்கு முன்பாக நீதியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அவனுடைய விசுவாசத்தை 3 விதத்துல ஆண்டவர் நீதியா பார்த்தாரு அப்படின்னு சொன்னேன். எப்படி பார்த்தாருங்க? உறுதியான விசுவாசம், அப்புறம் என்ன? நம்பிக்கையான விசுவாசம், அப்புறம் இணைந்தே இருந்த விசுவாசம். ஆமென். அவன் விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இருந்தான், விசுவாசத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான், விசுவாசத்தில் ஆண்டவரோடு இணைந்தே இருந்தான். இந்த 3 காரியத்தையும் இப்போது ஞாபகம் வச்சு எழுதி கொள்ளுங்க. அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை, ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது? உறுதியான விசுவாசமா இருந்தது. 2வது நம்பிக்கைக்குரிய விசுவாசமாக இருந்தது. 3வது அவனுடைய விசுவாசம் ஆண்டவரோடு இணைந்தே இருந்தது. இதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மையும் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிற போது நம்முடைய விசுவாசம் உறுதி உள்ளதாக, நம்முடைய விசுவாசம் நம்பிக்கைக்குரியது, ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரியதா இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை இல்லை, ஆண்டவருடைய நம்புற விசுவாசம் உண்மைதான் அப்படின்னு அவர் நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதான் நம்பிக்கைக்குரிய விசுவாசம்னா நாம நம்புகிற நம்பிக்கை இல்லை, அவர் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த விசுவாசம், அது அவன் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அது ஸ்திரமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவனுடைய விசுவாசம் அவரோடு இணைந்திருந்தது. அவன் வேற யாரோடு அவனுடைய விசுவாசத்தை இணைத்துக் கொள்ளவில்லை, யாரையும் சேர்த்து கொள்ளலை. அவன் சகோதரனை கூட அந்த விசுவாசத்தில் அவன் இணைந்து கொள்ளவில்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அவன் தன்னுடைய விசுவாசத்தை தேவனோடு இணைத்து வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள. அப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியம் அவன் பண்ணினான். என்னென்ன? சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். 3 காரியம் சொல்லிட்டு முடிச்சிருவேன் சீக்கிரமா. கர்த்தாவே, எனக்கு போதியும், உம்முடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளை எல்லாம் 119 112 119 3
முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை, ஆமா, இடைவிடாமல் என்னுடைய இருதயம் உம்மை சார்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அல்லேலூயா. அவனுடைய இதயம் ஆண்டவரோடு கூட இணைந்து இருந்தது, இடைவிடாமல். அவன் அதுக்கு ரெஸ்ட் தரல. அவனுடைய இருதயத்துக்கும் ஆண்டவரோடு இணைந்திருக்க இணைந்திருந்த அவனுடைய இருதயம் அவரை விட்டு விலகவே இல்லை. அது இடைவிடாமல் அவனுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது ஆபிரகாமை பார்ப்பதை போல பார்க்கிறார். அந்த ஆபிரகாம் இடைவிடாமல் தன் இதயத்தை ஆண்டவர் மீது பதிய வைத்திருந்தான். அவன் இருதயத்திலே தேவனையே சார்ந்திருந்தான். அவன் இருதயம் தேவனையே சார்ந்திருந்தது. இன்றைக்கும் நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்கள்? உங்கள் இதயம் எதை சார்ந்திருக்கிறது? யாரை சார்ந்திருக்கிறது? நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அவனுடைய இருதயம் கர்த்தர் மீதே அவரையே சாய்ந்து அவர் மீது இணைந்திருந்தது. சாய்த்தேன், என் இருதயத்தை நான் கர்த்தர் பக்கமாக சாய்ச்சிட்டேன், இனி நான் அதை திருப்ப மாட்டேன். ஒரு முறை உங்கள் இருதயம் கர்த்தர் மீது பதிந்து விட்டால், உங்கள் இதயம் கர்த்தரை சேர்ந்து விட்டால், நீங்கள் உங்கள் இதயத்தால் கர்த்தரை அண்டிக் கொண்டால், அதற்கப்புறம் அதை நீங்க மாற்றக்கூடாது. அல்லேலூயா. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பாட்டுக்காரர் பாடு, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். ஆமென். அதுக்கு மேல முடியாது. என் இதயம் யாருக்கு தெரியும்? ஊருக்கு தெரிய வேண்டாமா? உன் இதயம் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். பிரைஸ் தி லார்ட். உன் இதயம் வேற எந்த மனிதனுக்கும் தெரிய வேண்டாம். கர்த்தருக்கு சொல். எந்த மனிதனுக்கும் உங்கள் இதயம் சாய்ந்து இருக்க வேண்டாம். எல்லா மனிதர்களும் நிலையற்ற இருதயமுடையவர்கள். ஆமென். அல்லேலூயா. அழகு இருக்க வரை சிலருடைய இருதயம் உங்கள் மேல இருக்கும். உங்களுக்கு அழகு இருக்கிற வரை, உங்கள்கிட்ட பணம் இருக்கிற வரை சிலருடைய இருதயம் உங்கள் மீது சாய்ந்திருக்கு. வலிமை உள்ளவர்களாக திடகாத்திரமா நான் போய் நின்னா என்னை எவனாவது அடிக்க வந்தா இவன் வந்து எனக்காக அடிப்பான் என்று சில பேர் அடிக்கிற ஆட்கள் மேல இதயத்தை வச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் இல்லை. நீங்கள் யாரையும் யார் மீதும் உங்கள் இருதயத்தை சாய்க்காதீங்க. என் இதயம் உனக்கு தெரியுமா என்று எவனையும் பார்த்து கேட்காதீங்க. உங்க இதயத்தை கர்த்தர் மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். அதுல வேற எதையாவது கொண்டு போய் குத்தி வச்சிட போறீங்க, ரணமாயிடும். பிரைஸ் தி லார்ட். வேற யாரையாவது, வேற மனுஷனையாவது, வேற மனுஷியாவது உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் குத்தி வச்சிங்கன்னா அது என்ன ஆயிடும்? ரணமாயிடும். அப்புறம் நீங்க பணம் ஆயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்போதும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமானால், நீங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், உங்கள் இதயம் ஆண்டவர் பக்கம்தான் இடைவிடாமல். ஆபிரகாம் அப்படி இடைவிடாமல் தன் இதயத்தை கர்த்தர் பக்கம் சாய்ச்சிட்டான். அதனால அவனுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. உங்க பேர் சிறுமைப்படுத்தப்படக்கூடாது. உங்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். அப்படியானால் இடைவிடாமல் எப்படி இடைவிடாமல் சாய்ந்திருக்கணும் தெரியுமா? ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கடகடன்னு முடிச்சிடும், மணி பார்த்துட்டு தான் பேசுறேன். சரியான 9:30 மணி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். சொல்லுமா.
இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பி தயவையும் நியாயத்தை கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை இடைவிடாமல் உன் இருதயம் அவர் பக்கம் இருந்தா அந்த நீ எப்பவும் யாரை தான் நம்புவ? நீங்க யாரை தான் நம்புவீங்க? யாரை நம்புவீங்க? கர்த்தரை. இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டு. அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே. சங்கீதம் 64 சொன்னா, ஆண்டவரே என் இதயம் என் ஆத்மா உண்மையை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது உம்மாலே வரும். இப்ப நீங்க நம்புறதெல்லாம் வரணுமா வேண்டாமா? நீங்க நம்புகிறது வரணுமா? வரணும்னா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கணும். ஆண்டவரை மட்டும் நம்பணும். நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கூட நீங்க நம்ப கூடாது. அல்லேலூயா. ஹலோ, என்ன அப்படி சொல்றீங்க? உங்களை நம்பித்தானே நாங்க சர்ச்சுக்கு வரோம், உங்களை நம்பித்தானே எங்க பிள்ளைங்கள்லாம் அனுப்புறீங்க. உண்மை. ஆனா என்னை நம்புகிற நீங்கள் என்னை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை தான் அதிக நம்புகிறீர்கள். அல்லேலூயா. காரணம், இந்த ஐயா யாரோடு இருக்கிறார்? இயேசுவோடு இருக்கிறார். அதனால இயேசுவை நம்புகிறது போல இயேசுவை உடைய எவரை நம்புகிறேன் என்று சொல்லி தான் நீங்கள்லாம் வரீங்க. மனுஷனாகிய என்னை, தனிப்பட்ட தேவரூபனை யாரும் நம்பாதீங்க. தேவரூபன் மனுஷனாய் இருந்தால் நம்பக்கூடாது. தேவரூபன் தேவனோடு இருந்தால் நம்பலாம். பிரைஸ் தி லார்ட். தேவரூபன் யாரோடு இருக்கணும்? தேவனோடு இருந்தால் நம்பலாம். தேவனற்ற தேவரூபனை ஒரு ஆளு நம்பாதீங்க. ஆண்டவர் இல்லாத தேவரூபன் வேஸ்ட். ஆண்டவரோடு இருக்கிற தேவரூபன் தான் பெஸ்ட். அல்லேலூயா. அதனால இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். கடகடன்னு ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக எடுத்துக்கலான்னு சொன்னாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 நிமிஷம் தாம்மா, அதுக்காவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரைட். கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று அல்லேலூயா இடைவிடாமல் நம்பணும். எதுக்காக? வாக்கு தத்தம் நிறைவேறணும். இந்த அம்மா எப்சிபா ரஞ்சிதம் அவர்கள் சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் எல்லாம் எனக்கு நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது அவங்க இப்ப சொன்னாங்க. இதை எப்பவோ அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலரை பற்றி சொல்லிவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்? எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்றவங்களாம் கரங்களை வெட்டுங்க. உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமா, உங்ககிட்ட இருக்கிறத யாரும் பிடிக்கிட்டு போக விட மாட்டார். ஆமென். அது நிலமானாலும் சரி, பொருளானாலும் சரி, வீடானாலும் சரி, ஆண்டவர் எதை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரோ யாரும் அதுக்கு சொந்த கொண்டாடி எடுத்துக்கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். காரணம், நீங்க இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. இடைவிடாமல் வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இடைவிடாமல் தேவனுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இடைவிடாமல் நாம் கர்த்தரையே கர்த்தர் மீதே நம்முடைய இருதயத்தை சாய்த்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களை ஆண்டவர் கைவிடுவாரா? அல்லேலூயா. நீங்க வச்சிருக்கிற பொருளை, நிலத்தை தூக்கி இன்னொருத்த கையில கொடுத்துருவாரா? பங்கு பங்கா போடு, பாகம் பாகமா போடு என்று சொல்லி பாகப்பிரிவினை நடத்துவாரா? முடியாது. முடியாது சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற பங்க உங்க பிள்ளைகளுக்கு தான், உங்க கோத்திரத்துக்கு தான் கர்த்தர் தருவார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமை எழுந்து நடந்தான். அவன் நடந்து வந்த, அவன் கால் மிதித்த தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கினார். அவனுக்கு சொந்தமாக்கினதெல்லாம் அவன் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தார். வேற எவனும் அதுல கால் வச்சா அவன் காலை உடைத்தார். வேற எவனும் கால் வைக்க முடியாது, வேற எவளும் கால் வைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. வேற எவனும் வைக்க முடியாது. சொல்லுங்க. வேற எவளும் வைக்க முடியாது. எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் என் ஆண்டவரோட எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, என்னை அழைத்து, என்னை நடத்தி கொண்டிருக்கிற என் ஆண்டவர் எனக்குரியதை எடுத்து எப்படி இன்னொருத்தங்க கையில கொடுப்பார்? உங்களுக்குரியதை எடுத்து எப்படி இன்னொருத்தங்க கையில கொடுப்பார்? கொடுக்கவே மாட்டார். உங்கள் இருதயம் கர்த்தரே சார்ந்து இருக்கட்டும். உங்கள் பொருள் போகாதுமா. ஆமா, உங்கள் பொருள் உங்களை விட்டு போகாது. உங்கள் இடம் உங்களை விட்டு போகாது. உங்கள் வீடு உங்களை விட்டு, சொல்லுங்க, போகாது. என்ன ரொம்ப சோகமா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. என் இடம் என்னை விட்டு, என் பொருள் என்னை விட்டு, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத யாரால எடுக்க முடியாது. அல்லேலூயா. கொடுத்தது தான். உனக்கு சொந்தன்னு எழுதி வச்சிட்ட பிற்பாடு வேற ஒருத்தன் பேர அதுல கர்த்தர் எழுதுவாரா? எழுத மாட்டார். எழுதவே மாட்டார். நான் சொல்றேன், ஆண்டவருடைய வசனத்தை நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், உறுதியா சொல்றேன். உங்களுக்கு உரியதை கர்த்தர் உங்களை தவிர வேற யாருக்கும் எடுத்து தர மாட்டார். நீங்க தான் அதுக்கு அதிபதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த வாக்குத்தத்தை நிறைவேற அன்றைக்கு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், நம்பிக்கொண்டிருந்தார்கள். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சார்? அதுபோல உங்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். எனவே நீங்கள் இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டு இருக்கணும். இடைவிடாமல் உங்களுடைய இருதயம் கர்த்தர் மீதே சாய்ந்து இருக்கணும். வேற பக்கம் திருப்பிடாதீங்க. திருப்பிட்டா ஏதாவது ஒரு சந்துக்குள்ள பிசாசு நுழைஞ்சிருவான். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் இடைவெளி விட்டீங்கன்னா கூட போதும், சத்துரு நுழைந்து விடுவான். அப்புறம் நீங்களே பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டு, நான் ஆண்டவரை தாங்க நம்பியிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறி போவீர்களானால், ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் உங்களை இழந்து போவீர்களானால், ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் ஆண்டவரை மறந்து போவீர்களானால், அந்த இடத்தை சரியா குறி வைத்து சத்துரு உள்ளே வருவான். அந்த இடத்த நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இதுக்குள்ள கூட பிசாசு வர முடியுமா? வர முடியும். அவனால வர முடியுமா? முடியாதா? முடியும். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா எங்க போய் நின்னான்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால போக முடியுமா? ஆனா அவன் போய் அங்க நின்னான். பிசாசை பார்த்து கர்த்தர் கேட்டார், என்னடா விஷயம்? அவனை பார்த்து என்ன கேட்டார்? என்னடா? அப்படிதான் கேட்கணும் அவனை. என்னடா விஷயம்? அவன் சொன்னான், உலகத்தெல்லாம் நான் சுத்திட்டு வந்தேன். சுத்திட்டு என்ன பண்ண? என் தாசன் யோபு மேல நீ கண்ணு வச்சிட்டல. அவருக்கு தெரிஞ்சது. அவன் கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் யார் மீது கண்ணு வைக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தால், நீங்கள் கர்த்தரையே நம்பி கொண்டிருந்தால், உங்கள் மீது பிசாசு கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எந்த நேரத்தில் எந்த இடத்துல உங்களை பார்க்கிறாங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் அவர் கேட்டார், என் தாசனாகி யோபின் மீது ஆமா கண்ணு வச்சாயா? நீ வச்சிட்டியாப்பா, பரவாயில்ல, உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணிப்பார். அவன் என்னென்னமோ பண்ணான், எல்லாத்தையும் பண்ணான். கடைசியில அவன் தான் வெட்கப்பட்டு போனான். முதல்ல இருந்ததை விட அதிக ஆசீர்வாதத்தோடு யோபு மாறி போனான். அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல சத்துரு உங்கள் மீது கண் வைத்து உள்ள நுழைஞ்சா அவனை விட மாட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. அதற்கு பிற்பாடு
நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருப்பீங்க? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு, இரட்டிப்பான நன்மையோடு, இரட்டிப்பான சந்தோஷத்தோடு, இரட்டிப்பான சமாதானத்தோடு, இரட்டிப்பான கிருபைகளோடு, இரட்டிப்பான வரங்களோடு, இரட்டிப்பான சகல விதமான பொருள்களையும் உடையவர்களாய் நீங்கள் மாறி போய் விடுவீர்கள். எனவே இடைவிடாமல் கர்த்தரை நம்புங்க. மனுஷனை நம்பாதீங்க, வேலையை நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க. ஹலோ, எப்படியா பணத்தை நம்பாம இருக்கிறது? பணத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. பவுல் எழுதுறார், தீமோத்தேயு நிருபத்தில் போய் வாசித்து பாருங்க. ஆமென். தீமோத்தேயு நிருபத்தை வீட்டில் போய் ஒன்று தீமோத்தேயு 2 தீமோத்தேயுலாம் வாசிங்க. தீத்துக்கு எழுதின நிருபத்தெல்லாம் வாசிங்க. இந்த சின்ன சின்ன நிருபங்களை வாசித்து பாருங்க. அதுலெல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்க, எதெல்லாம் விட்டு நீ ஓடணும், எப்படி ஓடணும், ஓடு ஓடு ஓடுன்னு சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் விட்டுட்டு ஓடி வேற எங்கேயும் ஓடிடாத, என்னை நோக்கி ஓடி வந்துடு, என்கிட்ட வந்துடு, என்னோடு வந்து விடு, என்னோடு சேர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இன்று முதல் நீங்கள் உங்கள் இருதயத்தை யார் மீது சாட்சி வைக்கணும்? கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசிடுறேன், நீங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31லேருந்து 36 வரைக்கும். 2 சாமுவேல் 22, 31லேருந்து 36 வரைக்கும். இதில் போட்டு தம்பி, நான் கடன்னு படிச்சிடறேன். 2 சாமுவேல். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணு ஆனவர், அவர் என் வழியை சுவைப்படுத்துகிறவர், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என் உயர்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உன்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை. அல்லேலூயா. நீங்க கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தா கர்த்தர் உங்களை பெரிய ஆளா மாத்திடுவார். எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. நீங்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தால் எல்லாரும் காட்டிலும் பெரிய ஆளா மாறிடுவீங்க. எழுதுங்க, டக்குன்னு எழுதுங்க.